வணக்கம். எஸ்சிடிபி 3.0ல கைட் டீச்சர்ஸ் அவங்களோட கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான டீடைல்ஸ் என்னன்னா, வெப்சைட்டோட யூஆர்எல் www.editn.in/SIDPMAIN.html அப்படிங்கிற வெப்சைட்ல தான் பண்ண போறோம். இதுக்கு கைட் டீச்சரோட ரெஜிஸ்டர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் நமக்கு தேவை. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கைட் டீச்சர் எப்படி அவங்களோட கோர்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சைட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ல இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணா கைட் டீச்சர் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே மேல லெஃப்ட் சைட்ல ஒரு 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட், கோர்ஸ், டீம்ஸ், ரிசோர்ஸ், போஸ்ட் சர்வே, சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களோட கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கோர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட டீச்சர்ஸ் லெசன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ பிளே ஆகும். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் வீடியோ அதுவே பிளே ஆகும். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் அதுல என்ன டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், இந்த எஸ்சிடிபி ப்ரோக்ராம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கைட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த லெசன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ முழுமையா ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் ஃபர்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆன உடனே அதுவே செகண்ட் வீடியோ ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகும். ஸோ செகண்ட் வீடியோவையும் நீங்க முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் தேர்ட் வீடியோ ஒர்க் புக் அண்ட் ஐடியா சப்மிஷனை எப்படி பண்ணணும், அதுக்கு கைட் டீச்சர் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவையும் முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு ஒரு வீடியோ பிளே ஆகும். ஸோ அந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் அண்ட் ஸ்டூடெண்டோட ஒர்க் புக் ரெண்டையுமே நீங்க இங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் அப்படின்னு டீச்சர்ஸ் கோர்ஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். எஸ்ஐடிபி 3.0 தொடர்பா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா எஸ்ஐடிபி 3.0 டெக்னிக்கல் டிஸ்கஷன் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன இஷ்யூ அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட இஷ்யூஸ் உடனுக்குடனே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. டெய்லியும் ஜூம் ஆப்ல எஸ்ஐடிபி ஹெல்ப்லைன் மீட்டிங் நடக்கும். அதுக்கான ஜூம் லிங்க்கும் டைமிங்கும் எஸ்ஐடிபி 3.0 டிஸ்ட்ரிக்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதை நோட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை மீட்டிங்ல ஜாயின் பண்ணி நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.